யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கப்ப இந்த வீடியோவை பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தான் இந்த ஒரு ஸ்வீட். இதுக்கு வந்து பால், சர்க்கரை, ப்ரெட் அது இருந்தாலே போதும். கீ ஆர் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் வந்து லைட்டாக வந்து முறுமுறுப்பாக வர அளவுக்கு, லைட்டாக சூடுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். சாண்ட்விச் பண்ணுற மாதிரி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் ஒரு 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்தாலே போதும். இப்போ டோஸ்ட் பண்ணது ஒரு ப்ரெட் வச்சு அது மேலே வந்து சர்க்கரையை நல்லா தூவி விடுங்க. லைட்டாக தூவி விட்டாலே போதும். அதேமாரி அடுத்த ப்ரெட்டு மேலேயும் வச்சு நல்லா தூவி விடுங்க. இதுமாரி 3 ப்ரெட்டுக்கும் வந்து பண்ணிக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, லைட்டாக போடுங்க. பாலில் வந்து சர்க்கரை எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணும். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். அகைன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். திருப்பி போட்டதுக்கப்புறமா இது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைடில் ரிலீஸ் ஆகும். ஃபுல்லாக அப்சர்வ் ஆகலை அப்படின்னா ஊற்றுறது எல்லாமே அது நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ வந்து சைடில் ரிலீஸ் ஆகிருக்குல, அது அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து எல்லா பக்கமும் இந்த பால் வந்து நல்லா தள்ளி விடுறேன். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அகைன்லாம் வந்து என்ன மாதிரி திருப்பி போடணுன்னு ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து நல்லா அப்சர்வ் ஆனதால் அதை திருப்ப முடியல. இப்போ வந்து எல்லா பாலையுமே உறிஞ்சிச்சு, நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து ஹனி இல்லைன்னா நட்டெல்லா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து சாக்லேட் சிரப் இருந்ததால் அது சேர்த்து வந்து சாப்பிட்றேன். இது ஸ்வீட் வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. பெருசாக பொருள் இதுக்கு தேவைப்படாது. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இது நல்லா ஊறி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அதோட பால், சர்க்கரை எல்லாமே வந்து கேரமலைஸ் ஆகி அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.